Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலைல மார்க்கெட் ஓப்பன் ஆனது 24,341. அதுல ஹை 24,378, லோ 24,207. நிப்டி 50 126 புள்ளிகள் சரிஞ்சு 24,207 முடிவடைஞ்சிருக்கு. என்எஸ்சியில மொத்தம் இன்னைக்கு ட்ரேடான ஸ்டாக்ஸ் பாக்குறப்ப 3,645. அதுல அட்வான்ஸ் 1,967, டிக்ளைன் 1,548, அன்சேஞ்சு 130, அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ண ஸ்டாக்ஸ் 129, லோயர் சர்க்கியூட் 79, 52 வீக் ஹை 135, லோ 77. பிராடர் மார்க்கெட் இண்டிசஸ்ல பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. செக்டோரல் இண்டிசஸ்ல நிப்டி ஐடி மட்டும் சரிவுல முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸ் பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 183 புள்ளிகள் சரிஞ்சு 77,472 முடிஞ்சிருக்கு. கமாடிட்டி மார்க்கெட் எம்சிஎக்ஸ் சந்தையை பொறுத்த வரைக்கும் கோல்டு 0.44% சரிஞ்சு 1,62,163 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 0.34% சரிஞ்சு 2,43,300 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 2.37% சரிஞ்சு 7,651 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நகப்பன் சார்ட்டையும் பேசுவோம். அதே மாதிரி பேராசிரியர் பாண்டிகுமார் சார்ட்டையும் பேசலாம். மிட் வீக் ரிவ்யூ சொல்ல போறாரு. அதே மாதிரி நமக்காக ஒரு ஸ்டாக்கும் சொல்ல போறதா சொல்லியிருக்காரு. ஷோவை கடைசி வரைக்கும் கேளுங்க. மறக்காம உங்க கருத்துக்களை பதிவிடுங்க. சார் வணக்கம். வணக்கம் சிபி. எஸ் சார். பங்குச்சந்தை இன்னைக்கு ஒரு சீரான இறக்கம்னு சொல்லலாமா சார்? பெரிய இறக்கம் இல்ல, ஆமா, ஆனா படிக்கட்டு மாதிரி மெல்ல மெல்ல அப்படியே சரிஞ்சிருக்கு. 126 புள்ளிகளுக்கு மேல இறங்கிருக்கு. என்ன சார் காரணம் நினைக்கிறீங்க? 40 புள்ளிகள் ஏற்றத்துலதான் இன்னைக்கு வணிகம் துவங்கியது. அதற்கு பிறகு ஒரு 100 புள்ளிகளுக்கு மேல இறக்கம் வந்துச்சு அப்படின்னா, பட் இதுல நம்ம கவனிக்க வேண்டியது எகைன் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் டிக்ளைன் நிப்டியில எடுத்துக்கிட்டா 1:2 இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அந்த 24,200ங்கிற சப்போர்ட் லெவல நின்னு பிடிக்குது. அது அரௌண்ட் தட் லெவல். அதுக்கு மேல பெரிய அளவுல கீழே இறங்கல. சோ 24,000, 24,200, 24,400. சோ 24,200 பிவட் பாயிண்டா வச்சுக்கிட்டு 200 பாயிண்ட் மேல 200 பாயிண்ட் கீழே. இதுதான் இந்த கிட்டத்தட்ட ஒரு மாசமா நம்ம இதான் பாக்குறோம். ஆகஸ்ட் மாதம் முழுவதும் ஏறத்தாழ பெரும்பாலான நாட்கள் இப்படித்தான் இருக்குதுங்கிறத பாக்குறோம். பிராடர் மார்க்கெட்லயுமே பாத்தீங்கன்னா மார்க்கெட் இறங்கி இருந்தாலும் அட்வான்ஸ் ஆக்சுவலா டிக்ளைனோட பெட்டரா இருக்க மாதிரி தான் தெரிகிறது. ஓகே, நம்ம இப்ப பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டத்துல பிராடர் மார்க்கெட் இண்டிசஸ் பாத்தீங்கன்னா எதுவுமே சிக்னிபிகண்டா ஏறல, சிக்னிபிகண்டா இறங்கல. ஓகே, செக்டோர் இண்டெக்ஸ்ல இருக்கு. நிப்டி ஐடி இன்னைக்கு 1% இறங்கி இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு மார்க்கெட்டினுடைய இந்த ஒரு மூமெண்ட் கொஞ்சம் டவுன்வர்டா இருக்குதுனாலே அதுக்கு காரணம் அந்த ஐடி செக்டர்ல இன்ஃபோசிஸ் மாதிரியான பங்குகள் அதனுடைய விலை இறக்கம் ஒரு முக்கியமான காரணம். டிசிஎஸ்ஆ இருக்கட்டும், இன்ஃபோசிஸா இருக்கட்டும், இதெல்லாம் அபார்ட் ஃப்ரம் ரிலையன்ஸ் அண்ட் பாரதி ஏர்டெல். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் கன்சாலிடேஷன் ஃபேஸ் கண்டினியூஸ் அண்ட் சைட்வேஸ் மூவ்மெண்ட் ஒன்லி கண்டினியூஸ். இதை நான் ஒரு வீக்னஸா பார்க்கல. இது ஒரு ஹெல்தி ப்ராஃபிட் புக்கிங்கா தான் பாக்குறேன். பார்ட் ஆஃப் த மார்க்கெட். ஏன்னா நிறைய நல்ல நியூஸும் இருக்கு. ரூபா அப்ரிஷியேட் ஆயிருக்கு, டாலர் வீக்கன் ஆயிருக்குங்கிறது ஒரு பக்கம். கச்சா எண்ணெயுடைய விலை தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கு. இப்ப கடந்த 2 நாட்களா நீங்க பாத்திருப்பீங்க. இன்னைக்கு கூட கச்சா எண்ணெய் விலை $80 கீழே வந்தது. அதே மாதிரி பிரெண்ட் குரூட $86 கீழே வந்துருச்சு. WTI $80 கீழே வந்துருச்சு. கேசோலின் பிரைஸ் இறங்கி இருக்கு. ஹீட்டிங் ஆயில் பிரைஸ் 3% இறங்கி இருக்கு. இன்ஃபேக்ட் கோல்டு சில்வர் கூட பெரிய ஏற்றம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் கோல்டு சின்ன இறக்கத்துல தான் வணிகம் நடந்தது. சோ ஓவராலா பாத்தீங்கன்னா டாலர் நமக்கு சாதகமா இருக்கு. ரூபாயினுடைய மதிப்பு நமக்கு சாதகமா இருக்கு. கமாடிட்டி பிரைசஸ் கொஞ்சம் சாதகமாக ஆரம்பிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் பிபிஏசியினுடைய அந்த இந்தியன் க்ரூட் பாஸ்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா இன்னும் 90 கீழே வரல ஆகஸ்ட் மாத சராசரி. ஆனால் அதற்கான அறிகுறிகள் இருக்கு. சென்ற வார கடைசியில 95க்கு மேல இருந்தது. இப்ப 94க்கு கீழே வந்திருக்கு. 93.93ங்கிறது 24ஆம் தேதி நிலவரம். நேற்றைய நிலவரம் இனிமேல் தெரிய வரும், பார்க்கணும். நிச்சயமா இன்னைக்கு இப்ப இறங்கி இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா 90க்கு கீழே ஆகஸ்ட் மாத சராசரிங்கிறது இந்த மாத கடைசிக்குள் 90க்கு கீழே வந்துடும். 89 வெட்டி முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்கோர்ஸ் there is a long way to go. நமக்கு அது ஒரு 70-75 கிட்ட வந்தாதான் நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும். பட் 95ல இருந்து இறங்க ஆரம்பிச்சிருக்குங்கிறது சாதகம். ஓவரால் மார்க்கெட் ஐ திங்க் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் அப்படிதான் இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். அமெரிக்கா அதனாலதான் உலக வர்த்தகமும் சரி, இந்தியா வர்த்தகமும் சரி சில சமயங்கள்ல மாற்றம் ஏற்படுது. ஆமா, இப்ப அமெரிக்கா கனடா மேல 50% டாரிஃப் போட்டிருந்தாங்க. இப்ப கனடாவுமே நாங்க அமெரிக்கா மேல டாரிஃப் போட போறோம்லாம் சொல்றாங்க. இதனால இந்தியாவுக்கு என்ன சார் ஒரு தாக்கம் ஏற்படும்? இல்ல, இந்த மாதிரி அண்டை நாடுகள், அமெரிக்காவை ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகள் துணிச்சலாக தைரியமாக ஒரு ரிட்டாலியேட் பண்றதுங்கிறது அமெரிக்காவை ட்ரம்ப் இல்லைனாலும் அங்க இருக்கக்கூடிய மத்த ஆளுங்கட்சியில் இருப்பவர்களை, அரசாங்கத்தை சிந்திக்க வைக்கும். 50% லெவினா இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கனடாவை அனெக்ஸ் பண்றேன் சொல்றது ஒரு சாவரின் கிரீன்லாண்ட பேச வேண்டியது பாக்கி இல்லை அந்த மாதிரி. சோ இப்ப கனடா ஏன் ஹிட் பண்றாங்கன்னு குறிப்பா பாத்தீங்கன்னா,
கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய அந்த இது வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. ஆனால் கனடாவினுடைய இது வந்து ட்ரேட் சர்ப்ளஸ், அதாவது கனடா இறக்குமதி செய்வதை வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வது அதிகமா இருக்கு. அதனால அமெரிக்கா நிறைய பணம் கொடுக்க வேண்டி இருக்குது இவங்களுக்கு. அங்க வந்து டிரான்ஸ்போர்டேஷன் வந்து நம்ம இந்தியாவில இருந்து கப்பல்ல போற மாதிரி அங்க சரக்கு கிடையாது, அங்க எல்லாம் பக்கத்துல. சோ அதனால அவர்களால் இது ஓரளவு அமெரிக்கா போடக்கூடிய இதை வந்து சமாளிக்க முடியும். கடைசியில் அமெரிக்கர்கள் தலையில தான் விழப்போகிறது. இந்த ரிட்டாலியேட் பண்ணிருக்கிறது நல்ல விஷயம். ஒரு பிராடர் கன்சென்சஸ் மற்ற நாடுகளிடையே இந்த மாதிரி உருவானால் அது அமெரிக்காவுக்கு ஒரு பாடம் போட்டுவது போல் இருக்கும். ஒரு ஆக்ஷன் மனம் போன போக்குல சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு இல்லாம யோசிச்சு நடவடிக்கை எடுப்பார்கள். அதற்கான வாய்ப்பு 1% இருக்குன்னு நான் நம்புறேன். நிச்சயம் வந்து 50% இருக்கு, 70% இருக்குலாம் நம்பல, 1% இருக்குன்னு நம்புறேன். ஏன்னா கனடா வந்து ஒரு ட்ரேட் சர்ப்ளஸ் உள்ள நாடுதான். அவர்களும் இந்த மாதிரி பண்ணிருக்காங்கிறத பார்க்கணும், நம்ம கவனிக்கணும் துணிச்சலாக. இந்துஸ்தான் காப்பர் ஆஃபர் ஃபார் சேல் சொல்லியிருந்தாங்க, அது வெற்றி பெற்றிருக்கா சார்? நிச்சயமா அது நல்ல ஃபுல்லி சப்ஸ்கிரைப்டு ரீட்டைல் போர்ஷன். நேற்று வந்து நான் ரீட்டைல் இருந்தது, இன்னைக்கு ரீட்டைல் போர்ஷன் வந்து ஃபுல்லா சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு. ஃபுல்லா இல்ல, ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனே ஆயிருக்குன்னு சொல்லலாம். 514 ரூபாய் வந்து அவங்களுடைய அந்த பேஸ் பிரைஸ்னு வச்சிருந்தாங்க. நேத்து வந்து அது சொன்னதுக்கு பிறகு வந்து இறங்குனுச்சு. அது எவ்வளவு இறங்குனுச்சோ இன்னைக்கு அது ஏறிடுச்சு திரும்ப. இன்னைக்கு 4% மேல 556 ரூபாயை ஒட்டி வணிகமானது இன்னைக்கு இந்துஸ்தான் காப்பருடைய விலை. அது மட்டுமல்ல, இந்துஸ்தான் ஜிங்கினுடைய விலையும், அது டிபம்னு சொல்லக்கூடிய அந்த அரசாங்கத்தினுடைய அந்த தனியார் மயமாக்கல் அந்த துறை, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்துஸ்தான் ஜிங்க் வந்து நாங்க வந்து ஃபர்தரா ஆஃபர் ஃபார் சேல் வந்து பண்ண போறது இல்ல, இப்போதைக்கு ஸ்டேக் சேல் இல்லை இப்போதைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டேக் சேல் இல்லைன்னு சொன்னதுனாலேயே ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். பட் அதை தாண்டி ஜெஃப்ரிஸ் என்று சொல்லக்கூடிய ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து மெட்டல் பிரைசஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இதனுடைய டார்கெட் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து உள்ள இந்துஸ்தான் ஜிங்க் அந்த பங்கினுடைய விலையுமே இன்னைக்கு வணிகத்துக்கிடையே ஏறத்தாழ 5% தாண்டி ஆல்மோஸ்ட் 6% ஏற்றத்தில் வணிகம் நடந்தது. 626 ரூபாய் ஒட்டி வணிகம் நடந்தது பார்க்க முடிந்தது. ஒரு பங்கு விற்பனைன்னு சொன்ன பிறகு நேற்று இறங்கினதை பார்த்தோம். அதற்கு பிறகு இன்னைக்கு ரெக்கவர் ஆயிடுச்சு. இன்னொரு பங்கு அரசு பங்கு விலக்கல் பண்ணலன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏறி இருக்கு. சோ மார்க்கெட்ல வந்து இதுதான் ஒரு ரூல்னு வச்சு நம்ம பண்ண முடியாது. ஷார்ட் டேர்ம்ல லாங் டேர்ம்ல ஃபண்டமெண்டல்ஸ் ஆல்வேஸ் வின். ஷார்ட் டேர்ம்ல பண்ண முடியாதுங்கிறதுக்கு இந்த ரெண்டுமே நல்ல, இந்துஸ்தான் காப்பரும் இந்துஸ்தான் ஜிங்க் ரெண்டுனுடைய இந்த பிரைஸ் மூவ்மெண்ட்டே நமக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சில மாதங்களுக்கு முன்னாடி கோல்டு சில்வர்லாம் இப்படி ஏறிட்டு இருந்தது. இப்ப காப்பர் ஜிங்க் இந்த மாதிரி கமாடிட்டில நம்ம ஃபோக்கஸ் பண்றது நல்லதா சார்? பண்றது நல்லது. பட் யார் பண்ணணுங்கிறது இருக்கு. இந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள், இதை ரா மெட்டீரியலா பயன்படுத்தக்கூடியவர்கள், பினிஷ்டு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடியவர்கள், அவர்களுக்கு இந்த துறையை பத்தி, இதனுடைய டிமாண்ட் அண்ட் சப்ளை பத்தி தெரியும். அவங்க இதுல வந்து அவங்களை ஹெட்ஜ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மெக்கானிசமா ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டை பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர ஸ்பெகுலேட்டர்ஸ்ங்கிறப்ப வந்து ரொம்ப கஷ்டம் இதுல ஜெயிக்கிறதுங்கிறது. தங்கம் வெள்ளி தாண்டி ஒரு நார்மல் ஸ்பெகுலேட்டர் க்ரூட்ல கொஞ்சம் சில பேர் ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அதுலயும் நிறைய பர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க இந்த துறையில் இருக்கிறீர்களா, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க ரிஸ்க் மிட்டிகேஷன் டூல், அவ்வளவுதான். அப்படிதான், அந்த அளவுக்கு தான் இதை நான் பாக்குறேன். ஒரு பக்கம் ஏஐ பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தோட பேசியிருக்காங்க சார். இப்ப வந்து விப்ரோ ஏஐ ஏஜென்ட் மூலமா, அந்த ஐஸ்கில் ஏஐ ஏஜென்ட் மூலமா ஊழியர்களுடைய அந்த ரோல் ஸ்கில் சர்டிபிகேஷனை பொறுத்து அவங்களுக்கான ஒரு பொருத்தமான லேர்னிங் கோர்ஸ் வந்து பரிந்துரைக்குதுன்னு சொல்றாங்க. இது வந்து மத்த ஐடி நிறுவனங்கள் பின்பற்றுமா? இன்னைக்கு ஐடி நிறுவனங்களுக்கு கூடிய மிகப்பெரிய சவால் என்னன்னா, ஒரு அக்கௌண்டிங் ஃபர்முக்கு இருக்குது. அக்கௌண்டிங் ஃபர்ம்லயும் இல்லாம இல்லை, அவங்களுக்கும் வந்து இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் கைட்லைன்ஸ் எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. பட் ஆனா ஓரளவு ஸ்டெடியா இருக்குது, அந்த ஃபண்டமெண்டல்ஸ் மாறுறது இல்லை. ஆனால் ஐடியை பொறுத்த வரைக்கும் நான் கல்லூரியில படிக்கையில பேசிக்னு ஒரு லாங்குவேஜ், கோபால்னு ஒண்ணு, போர்ட்ரான் ஒண்ணு, இதெல்லாம் படிச்சு அதெல்லாம் இன்னைக்கு எங்க போச்சுன்னு தெரியல. அப்படியே மாறிக்கிட்டே இருக்கு. ரொம்ப வேகமாக மாறக்கூடிய ஒரு துறையா இருக்கிறதுனால ஐடி துறையில நிறுவனங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னா, அந்த ஸ்டாஃபிங்ல அவங்களை வெளியே அனுப்பவும் முடியாது. அனுப்புறது சுலபம் தான். பட் ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை, நிறுவனத்துக்கு ஆட்களும் தேவை, வேறு விதமான ஆட்கள். நேத்து இருந்த ஸ்கில் செட்டை விட இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்கில் செட் வேறையா தேவைப்படுது. அப்ப என்ன பண்ணணும்? ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள அவங்களை வந்து கிராஸ் ஸ்கில்லிங்னு சொல்றது, அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கில்ல இருந்து இன்னொரு ஸ்கில்ல கத்துக்கிறது, அப் ஸ்கில்லிங்னு சொல்றது, அவங்களை இன்னும் அவங்களை எலிவேட் பண்ணிக்கிறது, மேல உள்ளதை கத்துக்கிறது. அதை வந்து பண்றதுக்கு தான் இந்த ஏஐ ஏஜென்ட்டை வந்து விப்ரோ பயன்படுத்துவதாக வந்திருக்கு. அவங்களுடைய ஊழியர்களை அவங்களுடைய பர்சனல் ஸ்கில்லிங் வந்து கிராஸ் ஸ்கில்லிங் பண்றதுக்கு, அப் ஸ்கில்லிங் பண்றதுக்கு, எது என்ன மாதிரியான கோர்ஸ் அவங்களுடைய ஆப்டிடியூடுக்கு சூட்டபிள் தேவை அப்படிங்கறத புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஹேண்ட் ஹோல்ட் பண்றதுக்கு, கைட் பண்றதுக்கு இந்த ஏஐ ஏஜென்ட் உதவியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் அங்க வந்து இது வந்து பயன்பெறுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. மற்ற நிறுவனங்களும் இதை நிச்சயமா ஆல்ரெடி பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க நான் நம்புறேன். சில நிறுவனங்கள் இதை வந்து மேலும் பயன்படுத்த துவங்கலாம். நிச்சயமா அது மாதிரி பண்ணும் பொழுது அந்த துறை, என்ன பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப சொல்றேன், அந்த துறை வளர்ச்சியோடு தான் இருக்கும். அதில் எந்த வித பிரச்சனையும் இல்லை. அந்த நிறுவனங்களில் முன்னணி நிறுவனங்கள்ல பாதிப்பு பெரிய அளவுல இருக்காது.
ஆனால் அந்த ஊழியர்களுக்கு பாதிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கும். அதை தடுப்பதற்கும் அதை மாற்றி அமைப்பதற்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் பயன்படும் நான் நம்புறேன். அப்படி பயன்படும் பொழுது அந்த துறை இன்னும் கூட கொஞ்சம் ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டோட ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கும்னு நான் நம்புறேன். எல்என்டி உங்களுக்கு மெகா ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. 13 ஆர்டர் வரைக்கும் கிடைச்சிருக்கிறதா சொல்றாங்க. இப்ப இந்த இன்ஃப்ரா செக்டாருக்கு ஒரு பெரிய growth வரப்போகுதா இல்ல எல்என்டிக்கு மட்டும் இந்த இது போய்கிட்டே இருக்கா சார்? ஓகே, இது நல்ல கேள்வி. ஏன்னா எதை எடுத்தாலும் எல்என்டி தான், எதை எடுத்தாலும் அப்படிங்கிறப்போ அதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தி, 2 நல்ல செய்தி. ஒன்னு எல்என்டி, இன்னொன்னு HDFC வங்கி. அந்த HDFC வங்கியினுடைய பங்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு கொஞ்சம் பாட்டம் அவுட் ஆயிட்டு மேல் எழும்புவது போல் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட் இருந்தது. மிக முக்கியமான காரணம் பேங்க் ஆஃப் அமெரிக்கா. அவங்க ஐசிஐசிஐ வங்கி, HDFC வங்கி ரெண்டுமே நல்ல ஸ்ட்ராங் லோன் growth இருக்கு, கேபிட்டலைசேஷன், அசெட் குவாலிட்டி எல்லாம் பெட்டரா இருக்கு, இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு, ரெசிலியண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாசிட்டிவான சில ரிப்போர்ட்ஸ் அவங்க வெளியிட்டு இருக்கிறதன் காரணமாக இது ரெண்டினுடைய இந்த பங்குல அதனுடைய தாக்கம் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. அதை தாண்டி எல்என்டி நீங்க கேட்டீங்க, மிகப்பெரிய ஆர்டர்ஸ், மெகா ஆர்டர்ஸ் அப்படின்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எது வந்தாலும் இந்தியாவை பொறுத்தவரை முன்னால கேமன் இந்தியா இந்த மாதிரி பல நிறுவனங்கள் இருந்தால் கூட சில நிறுவனங்கள் அதுல சர்வை பண்ண முடியாம, ஏன்னா காஸ்ட் எஸ்கலேஷன் இருக்கும். நீங்க கமிட் பண்ணது ஒன்னா இருக்கும், அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணல காஸ்ட் எஸ்கலேஷன் பயங்கரமா இருக்கும், அல்லது டெக்னிக்கல் நோகோ ரிலேட்டட் டெக்னாலஜி இருக்காது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை, செங்கலை வச்சு மண்ணை வச்சு கட்டிட்டு போறோம், சிமெண்ட் போட்டு, அப்படி கிடையாது. அதனுடைய ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்ல இருந்து டிசைன்ல இருந்து பல விஷயங்கள் இருக்கு. சோ அந்த இதுல கோர் ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால மெல்ல மெல்ல பல நிறுவனங்கள் நசிந்து போய் அல்லது காணாமல் போன பிறகு அது ஒரு கிரிட்டிக்கல் வால்யூம் பூரா இப்ப எல்என்டி நோக்கி வந்து விட்டது. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய, நீங்க நல்லதுன்னு சொல்லலாம், பிரச்சனை அல்லது சிக்கல்னு சொல்லலாம். ஏன்னா மேஜர் ஆர்டர்ஸ் எடுத்தீங்கன்னா இப்ப எப்படி பிக் 4ன்னு சொல்லி நம்ம அக்கௌண்டிங்ல அவங்க 4 பேர்ட்ட கொடுத்துட்டா நம்மள யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது, கவர்னன்ஸ் இஷ்யூஸ் வராது பெரிய அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த மித்து அழிஞ்சதை பார்த்தோம் சத்தியம் கம்ப்யூட்டருக்கு பிறகு. அது மாதிரி இருக்கும் நான் சொல்ல வரல. பட் அது ஒரே ஆளோ 2 பேரும் இருக்குதுங்கிறது நல்லது இல்லை. மோனோபோலியோ டியோபோலியோ நல்லது இல்லை. இது கிட்டத்தட்ட மோனோபோலி டியோபோலிங்கிற அளவுல தான் இருக்கு. இதுல பல பேர் உள்ள வரணும் அப்படிங்கிறது நல்லது. பட் இருக்கு, நிறைய நிறுவனங்கள் இருக்கு, ஒரு மிட் சைஸ் நிறுவனங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிஸ்ட்ரிபியூஷன் லே பண்றது, அதுல இபிசி கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடிய நிறுவனங்கள், அந்த மாதிரி ஒவ்வொரு தனித்தனியா ஒரு பார்ட்டா எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய நிறுவனங்கள் இருக்கு. பவர் டிஸ்ட்ரிபியூஷன் துறையில மட்டும் அதுல உள்ள இபிசின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட துறையில அவங்க இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுல இருக்காங்க. பட் எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய வெகு சில நிறுவனங்கள்ல எல்என்டி முன்னணியில இருக்கு. அதனாலதான் அவர்களுக்கு இந்த தொடர்ந்து 13 ஆர்டர் ஜூலைல இருந்து வந்திருக்குன்னு இன்னைக்கு தகவல் வெளியாகி இருக்கிறது. பட் இதுல எவ்வளவு தூரம் அவர்கள் எவ்வளவு விரைவாக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, அதற்கான பேமெண்ட்ஸ் எவ்வளவு ஃபாஸ்டா வரும், அவங்க இப்ப பல இது அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க, பல ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிளா இருக்கும், அல்லது அவர்களுக்கு கீழே சப்கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. சோ நிறைய சிக்கல்கள் இல்லாமல் இல்லை, அது அவ்வளவு எளிமையானதும் கிடையாது. பட் ஓவராலா இந்த மாதிரி வருதுங்கிறது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். வெஸ்ட் ஏசியால இந்த கிரைசிஸுக்கு பிறகு எந்த ஒரு கிரைசிஸுமே நல்லதல்ல, கெட்டது, தப்பு. ஆனால் அந்த கிரைசிஸுக்கு பிறகு அந்த கிரைசிஸ்ல ஒரு நல்லது நடக்கும் சில நிறுவனங்களுக்கு, பொருளாதாரத்திற்கு, சில நாடுகளுக்கு. அது இப்ப நடந்துகிட்டு இருக்கதா தான் நான் பாக்குறேன் இந்த துறையை பொறுத்தவரை. இன்னைக்கு நமக்காக பேராசிரியர் பாண்டிகுமார் சார் ஒரு ஸ்டாக்கை கூட பரிந்துரைக்கிறதா சொல்லியிருக்காரு. வெரி குட், கிரேட். எஸ் சார், உங்க பர்மிஷனோட அவர்கிட்ட நான் பேசிடுறேன் சார். நெக்ஸ்ட் நிச்சயமா தொடர்ந்து அவருடைய ஆர்டிகல்ஸ், செய்தித்தாள்களை நம்ம நாணயமுடன் வரதை நான் படிச்சுட்டு இருக்கேன். அவருடைய இதை கேட்கறதுக்கு நானும் ஆவலாக இருக்கிறேன். மகிழ்ச்சி சார், சார்ட்ட பேசலாம் சார். நன்றி சார். நன்றி சார். வணக்கம். வணக்கம் சார். போன வாரம் நம்ம நிகழ்ச்சிக்கு மிட் வீக் ரிவ்யூ கொடுத்திருந்தீங்க. நேயர்கள் பல பேரும் பாராட்டிட்டு இருந்தாங்க, வரவேற்றிருந்தாங்க. எப்படி சார் இருக்கு இந்த வாரம்? இந்த வாரம் நம்ம மார்க்கெட்டை பாக்குறப்ப 3 நாள்ல பாக்குறப்ப பாத்துட்டீங்கன்னா நிப்டி முதல் நாள்ல டவுன் ஆயிருக்குது, 2வது நாள் அப்போட முடிஞ்சிருக்குது, 3வது நாள்லயும் டவுன் ஆயிருக்குது. இது ஒரு மிக்சடா இருக்குது. இது ஏன் மிக்சடா இருக்குன்னு நம்ம பாக்குறப்ப பாத்தீங்கன்னா குளோபல் டென்ஷன், ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன், இன்னொன்னு மெயினா பாக்குறப்ப ஆயில் பிரைஸ் உடைய பிளக்சுவேஷன் அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால அந்த ஒரு பயம் வேற. 3வது இங்க நல்லா பாக்கணும்னா ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்குது. இதனாலதான் நிப்டில மெயினா இன்னைக்கு நெகட்டிவா முடிஞ்சிருக்குது. இது ஒரு ரீசன். இனி வர்ற காலத்துல நிப்டி, பேங்க் நிப்டி எப்படி இருக்கும் பாக்குறப்ப நிப்டி ஃபியூச்சர்ஸ் எஃப்என்டோ வச்சு பாக்குறப்ப என்ன தெரியுதுன்னா ஃபியூச்சர்ஸ்ல நிப்டி ஷார்ட் பில்டப்ல வருது, பேங்க் நிப்டி லாங் பில்டப்ல வருது. அதே நேரத்துல நிப்டியும் பேங்க் நிப்டியும் பாக்குறப்ப போன வாரம் சொன்னதுதான் ஒரு தள்ளுமுள்ளு நடக்குது. இங்க இந்த தடவையும் இங்க நிப்டில வர தள்ளுமுள்ளு நடக்கிறப்ப நல்லா ஆராய்ந்து பாக்குறப்ப புட்டு பெயின் ஜாஸ்தியா இருக்குது. ஆனா ரொம்ப ஜாஸ்தியானா இல்ல. நிப்டி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் கொஞ்சம் கண்டினியூ ஆகலாம், ப்ரொவைடட் ஆயில் பிரைஸோடைய இம்பாக்ட் அதன் மேல இருக்கலாம்.
அதே நேரத்துல பேங்க் நிப்டில வந்து புட் பெயின் ஜாஸ்தியா இருக்குது, கால் பெயின் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அது ஒரு பேங்க் நிப்டியை வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துட்டு போகும் ஒரு நம்பிக்கை நம்ம வந்து அது மேல வைக்கலாம் செக்டரல் இண்டிசஸ் பொறுத்தளவுக்கு. சார் நாளைக்கு நாளானைக்கு எப்படி சார் இருக்க வாய்ப்பு இருக்கு? நாளைக்கு நாளானைக்கு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நிப்டிக்கு கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சார். ஏன்னா ஷார்ட் பில்டப்ல இருக்குது. ஆனா வந்து என்னைய பொறுத்தளவுக்கு இந்த பெயின் வந்து பாத்துட்டீங்கன்னா கால் பெயின் கம்மியா இருந்தாலும் ரொம்ப கம்மியானா இல்ல, ஆனா ஷார்ட் பில்டப்ல தான் இருக்குது, கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிப்டில. ஆனா பேங்க் நிப்டில அப்படி கிடையாது. பேங்க் நிப்டில வந்து ரொம்ப ஃபேவரபிளா இருக்குது. என்ன ஃபேவரபிளா இருக்குன்னா பேங்க் நிப்டில வந்து பர்டிகுலரா பாக்குறப்ப புட் பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, கால் பெயின் ரொம்ப கம்மியா இருக்கு. இது நிச்சயமா பேங்க் நிப்டில வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான மாற்றத்தை கொண்டு வரும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த 2 நாள்ல. சோ அதனால ஏற்றமா இருக்குமா சார்? பேங்க் நிப்டில ஏற்றம் அடைகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் நம்பப்படுகிறது. நிப்டியை பொறுத்த அளவுக்கு ஷார்ட் பில்டப் இருக்குது. இந்த ஷார்ட் பில்டப் வந்து ரொம்ப ஷார்ட்டமா தான் இருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா ஷார்ட் பில்டப்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானா இல்ல. அதே நேரத்துல வந்து நிப்டியை பொறுத்தளவுக்கு ஆராய்ச்சி பாக்குறப்ப வந்து கால் பையர்ஸ்க்கும் புட் பையர்ஸ்க்கும் ஒரு தள்ளுமுள்ளு நடக்குது. அந்த தள்ளுமுள்ளு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான தள்ளுமுள்ளு வந்து இல்ல. அதே நேரத்துல வந்து நிப்டி வந்து கீழே விழுந்தாலும் பாசிட்டிவா முடிவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ரொம்ப பாசிட்டிவா அதிகமான பாயிண்ட்ஸ்ல வந்து முடியாது நிப்டி. பேங்க் நிப்டிக்கு வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்குது. சார் காலையில பேசுறப்போ ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்ட் பண்ண போறதா சொன்னீங்க, ரொம்ப அவளோட இருக்கும் சார். என்ன ஸ்டாக் ரெக்கமெண்ட் பண்ண? ஸ்டாக் ரெக்கமெண்ட் பண்றதுன்னு சொல்லி சொல்றதுக்குன்னா ஸ்டாக்கை வந்து பார்க்கலாம், கன்சிடர் பண்ணலாம். எந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லிட்டு சவுத் இந்தியால நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிரீமியர் பேங்க்ஸ். அந்த பேங்க் என்ன பேங்க்னு பாக்குறப்ப இந்தியன் பேங்க். இந்தியன் பேங்குடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அபரிதமா இருக்குது, நல்ல அபரிதமான வளர்ச்சி இருக்குது. அப்படி அபரிதமான வளர்ச்சியை நம்ம நல்லா கூர்ந்து நோக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்க் பொறுத்தளவுக்கு அதனுடைய ஆபரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து கடந்த 7 வருஷத்துல வந்து 60.05% மேல இருக்குது. அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு பாயிண்ட். ஒண்ணு வந்து நமக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் கருதுறது என்னன்னா இந்தியன் பேங்க் பொறுத்தளவுக்கு 19.69% வந்து கடந்த 7 வருஷத்துல வந்து சேல்ஸோட growth, ஆபரேட்டிங் ரெவன்யூ growth இருக்குது, கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்குது. இது வந்து ஒரு ஃபேவரபிளான பாயிண்ட் வந்து நம்ம இந்தியன் பேங்க் கன்சிடர் பண்ணலாம். இது மட்டுமல்ல, இந்தியன் பேங்க் 1 வருட காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு ஏறுமுகத்துல இருக்குது. அதே நேரத்துல வந்து 885 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. உறுதியா வந்து 920 ரூபா, 925 ரூபா, 930 ரூபா, 950 ரூபாய் வரைக்கும் தொடலாம்ன்றது நம்பப்படலாம் சார். ஓகே சார், ஓகே சார். சார் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு சார். உங்களுடைய மார்க்கெட் பத்தின டீகோடர் எங்களை ரெக்கமெண்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. தொடர்ந்து எங்க நிகழ்ச்சிக்கு வாங்க சார், ஒவ்வொரு வாரம் புதன்கிழமையும். கட்டாயம் சார், கட்டாயம் சார். ரொம்ப நன்றி சார், வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.